Welcome back friends, welcome back to our Easy Biology. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் இன் பிளான்ட்ஸ். ஸோ லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்ஸ்லையுமே ஒரே மாதிரியான லைஃப் சைக்கிள் நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் கிங்டமில் படிச்சிருப்பீங்க, மொத்தம் 5 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னு சொல்லிட்டு 5ஆக நம்ம பிரிக்கலாம் பிளான்ட் கிங்டமில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்கே ஃபாலோ பண்ணுறது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், பிரையோஃபைட்ஸ், டெரடோஃபைட்ஸ் ஃபாலோ பண்ணுறது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஸோ மொத்தமாக 3 பேட்டர்ன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஹெப்லான்டிக் லைஃப் சைக்கிள், டிப்லான்டிக் லைஃப் சைக்கிள், ஹேப்ளோடிப்லான்டிக் லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெப்லான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ பேர்லேயே இருக்குது. ஹெப்லான்டிக்னா என்னது? ஹெப்ளாய்டு அப்படின்னு அர்த்தம். ஹெப்ளாய்டுனா என்ன உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஹெப்ளாய்டுன்னு சொல்லும்போது சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். இப்போ நார்மலாக நம்ம ஹியூமன் பீங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது? 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் செல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ். இந்த 46 குரோமோசோம்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேராக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு குரோமோசோம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் குரோமோசோம், ஒரே ஒரு குரோமோசோம். ஸோ இதோட பேர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேர். அதே மாதிரி செகண்ட் குரோமோசோம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது செகண்ட், அதோட பேர் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23 பேர்ஸ் வில் பி தேர். இப்போ 23 பேர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் குரோமோசோம். இதுக்கு பேர் தான் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ். ஸோ 23 பேர்ஸ் வில் பி தேர். மொத்தமாக எத்தனை இருக்கும் உங்களுக்கு பேர்னு எடுத்துக்கும் போது 23 × 2 46 குரோமோசோம்ஸ் நமக்கு இருக்குது. இது டிப்ளாய்டு. ஹெப்ளாய்டுன்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கேமேட் ப்ரொடக்ஷன். இப்போ ஸ்பெர்ம் ஃபார்மேஷன், எக் ஃபார்மேஷன் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ நம்ம பேபி ஃபார்ம் ஆகும்போது அப்பா கிட்ட இருந்து கேமேட் வரும், அம்மா கிட்ட இருந்து கேமேட் வரும். ஆக்சுவலாக அப்படி பார்க்கும்போது இது செப்பரேட் ஆகும். மியாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக என்ன உங்களுக்கு செப்பரேட் ஆகிட்டு, ஸோ அப்பா கிட்ட இருந்து 23 குரோமோசோம்ஸ், அம்மா கிட்ட இருந்து 23 குரோமோசோம்ஸ் வந்து அது பேராக மாறிட்டு 46 குரோமோசோம்ஸாக கன்வெர்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ நமக்கு அந்த கேமேட் இருக்கு இல்லையா, ஸ்பெர்ம் அப்புறம் எக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேமேட்டில் இருக்கக்கூடியது தான் அது ஹெப்ளாய்டு செட். ஹெப்ளாய்டுனா ஒரே ஒரு குரோமோசோம். இங்கே பேராக இருக்கிறது கேமேட்ஸில் 1 1 1 அந்த மாதிரி தனித்தனியாக சிங்கிளாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்ளாய்டு குரோமோசோம்ஸ். ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளான்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹெப்ளாய்டு, டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் செப்பரேட். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஹெப்லான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கே. ஸோ ஆல்கேயில் நீங்கள் பார்க்கக்கூடிய லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்னா ஹெப்லான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ இதில் கேமட்டோஃபைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் பிளான்ட் பாடி. ஸோ மெயின் பிளான்ட் பாடின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக பாசியெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, நார்மலாக வெளியில் க்ரீன் கலரில் நீங்கள் பாசிபிளாக பார்க்குறீங்களா, அதான் மெயின் பிளான்ட் பாடி ஆல்கே. ஸோ க்ரீன் கலரில் பார்க்குறீங்க, உங்களால் எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரே மாதிரி க்ரீன் கலரில் பார்க்குறீங்க இல்லையா, ஆல்கே மேட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், சில இடத்துல நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கலாம், சில அடர்த்தியாக புஷஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆல்கேஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஆல்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா கேமட்டோஃபைட், மெயின் பிளான்ட் பாடி. இப்போ நம்ம உடம்பு இருக்குது, நம்ம மெயின் பிளான்ட், நம்ம ஆர்கனிசம் பாடி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து டிப்ளாய்டு ஆர்கனிசம். ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு செல்லுலையுமே நம்மளுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, 23 பேர்ஸாக இருக்குது. ஆனால் இந்த ஆல்கேல பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டோட்டல் பாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் என்ன கிடையாது? பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் கிடையாது, சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்கோம்? என் அப்படின்னு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ஹெப்ளாய்டு. ஸோ ஆல்கேவோட மெயின் பிளான்ட் பாடியில் இருக்கும் உங்களுக்கு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும், பேராக இருக்காது. ஸோ அதோட ஆல்கேவோட மெயின் பிளான்ட் பாடி இஸ் கேமட்டோஃபைட். அது என் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமட்டோஃபைட்னா மீனிங் என்ன ஆக்சுவலாக? கேமட்டோ அப்படின்னா கேமேட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேமட்டோஃபைட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? கேமேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ என்ன ப்ராசஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணும்? கேமட்டோஜெனிசிஸ். ஸோ கேமட்டோனா கேமேட், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். ஸோ கேமேட் ஃபார்மேஷன் நடக்குது, கேமட்டோஜெனிசிஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமேட்ஸ். ஸோ கேமட்டோஃபைட் இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது? கேமட்டோஜெனிசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக உங்களுக்கு கேமேட்ஸை ஃபார்ம் பண்ணுது. கேமேட்ஸுங்கிறது என்னது? மேல் கேமேட், ஃபீமேல் கேமேட் சொல்லலாம். ஹியூமன்ஸில் எப்படி சொல்கிறோம்? ஸ்பெர்ம் எக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி மேல் கேமேட், ஃபீமேல் கேமேட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெப்ளாய்டு நம்பர்ஸ் தான். ஹெப்ளாய்டுனா அது ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போது மேலில் ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும், ஃபீமேலில் ஒரு செட் ஆஃப் குரோமோசோம். இப்போ என்ன சொல்லலாம்? இது ஒரு என், இது ஒரு என் அப்படின்னு எடுத்துல. ஏன்னா ஒரு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து என்ன நடக்குது? சின்கேமி. சின்கேமின்னு சொன்னால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன், ஃபியூஷன் ஆஃப் கேமேட்ஸ். அந்த ஃபியூஷன் ஆஃப் கேமேட்ஸுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சின்கேமி அப்படிங்கிற பேர் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அது மேல் கேமேட்டும் ஃபீமேல் கேமேட்டும் அது உங்களுக்கு ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட் இஸ் கால்ட் ஆஸ் சின்கேமி. ஸோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு? இங்கே ஒரு எண் இருக்குது, இங்கே ஒரு எண் இருக்குது. ஸோ n + n என்னவா மாறும் உங்களுக்கு?
2n கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஜைகோட்டா ஃபார்ம் ஆயாச்சு. இப்போ நம்ம ஹியூமன்ஸ்ல எடுத்துக்கும் போது என்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஓவரியில் இருக்க ஃபெலோப்பியன் டியூப் இருக்கு இல்லையா, ஃபெலோப்பியன் டியூப்ல என்ன உங்களுக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகி ஜைகோட் தான் எம்பிரியோ மாதிரி பேபி வந்து கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது, மேலும் ஃபீமேலும் ஃபியூஸ் ஆகிட்டு என்ன மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு ஜைகோட், ஒரு சிங்கிள் செல்டு ஜைகோட்டா வந்து இது கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த ஜைகோட்ல என்ன இருக்கு உங்களுக்கு 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது 2n. அப்போ இதை என்ன சொல்லலாம் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம். ஜைகோட்டுங்கிறது என்ன உங்களுக்கு இந்த இடத்துல டிப்ளாய்டு. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக என்ன உங்களுக்கு மியாசிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஸோ மியாசிஸ்ங்கிறது ஆல்ரெடி சொன்னதுன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் டிவிஷன், ரிடக்ஷன்னா பாதி பாதியாக பிரியறது மறுபடியும். ஸோ மறுபடியும் என்ன உங்களுக்கு இந்த ஜைகோட் வந்து அப்படியே மல்டிசுலர் ஆர்கானிசமாக டெவலப் ஆகாது. உடனே என்ன உங்களுக்கு அது பாதி பாதியாக பிரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த 2n அப்படிங்கிறது என்ன மாறிடும் உங்களுக்கு n தனித்தனியாக செப்பரேட் ஆகி டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் வந்துட்டு. ஓகேவா? ஸோ மியாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக என்ன அது மறுபடியும் வந்து அது ரிடக்ஷன் டிவிஷன் மூலமாக ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஸ்போர்ஸ் இங்கே எப்படி இருக்கும் உங்களுக்கு n தான் இருக்கும். ஸ்போர்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த கேமேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் நான் சொல்லுவேன் ஸ்போர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஸ்போர் தான் வந்து வளர்ந்து பெருசாகி ஒரு கேமேட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்போர்ஸ் எல்லாமே என்ன உங்களுக்கு அப்படின்னா என்னது ஹெப்ளாய்டு நேச்சரில் தான் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஸ்போர் என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆல்கேவாக வந்து கன்வெர்ட் ஆகும். கேமெட்டோஃபைட்டாக அது கன்வெர்ட் ஆகுது. ஸ்போரில் என்ன இருக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஸ்போர் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது n. ஸோ இது பெருசாக வளரும் போது என்ன அது உங்களுக்கு பெரிய ஆர்கானிசமாக டெவலப் ஆகுது. அதில் என்ன இருக்கும் ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். இது கேமெட்டோஃபைட்டாக மாறியாச்சு இப்போ. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிள் ஆக்சுவலாக. ஸோ லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேஜர் பார்ட் ஆஃப் த லைஃப் எப்படி இருக்குது உங்களுக்கு n, அதாவது ஹெப்ளாய்டு நேச்சராக தான் இருக்குது, டிப்ளாய்டு நேச்சராக கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா ஹெப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள். இங்கே டிப்ளாய்டு எப்போ பார்க்கலாம் நீங்கள், டிப்ளாய்டுனா அந்த 2n கண்டிஷன் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஜைகோட் இருக்கு இல்லையா, ஜைகோட் ஃபார்மேஷன் அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பார்க்க முடியும் அந்த 2n பார்க்க முடியும். ரிமைனிங் எங்கேயுமே 2n பார்க்க முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹெப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் வந்தீங்க அப்படின்னா இங்கே டிப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ டிப்ளாய்டிக் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஜிம்னோசோம்ஸ், ஆஞ்சியோசோம்ஸ் இருக்கு இல்லையா, நார்மலாக வீட்டு பக்கத்தில் ரோஸ் பிளான்ட் இருக்குது, கோகனட் ட்ரீ இருக்குது, நார்மல் மேங்கோ ட்ரீ எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள் ஃபாலோ பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்துக்கோங்க ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட் தான் உங்களுக்கு மெயின் பிளான்ட் பாடி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இங்கே கேமெட்டோஃபைட் தான் மெயின் பிளான்ட் பாடி, இங்கே ஸ்போரோஃபைட் தான் மெயின் பிளான்ட் பாடி. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு செடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிளான்ட் நார்மலாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பிளான்ட். ஓகேவா? ஸோ ஃப்ளவர்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பிளான்ட் பாடி. இதுக்கு பேர் தான் அது ஸ்போரோஃபைட். நார்மலாக பிளான்ட் பார்க்குறதுல அது எல்லாமே அது ஸ்போரோஃபைட் தான். ஏன் ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, இங்கே ஏன் கேமெட்டோஃபைட்னு சொன்னோம், கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கேமெட்டோஃபைட், இது ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்போருங்கிறது என்ன இந்த இடத்துல போலன் கிரெயின் இருக்கு இல்லையா, ஸோ போலன் கிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுது. போலன் கிரெயின்ங்கிறது அது ஒரு மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். மெகாஸ்போருங்கிறது ஃபீமேல் ஸ்போர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்போர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது மெயின் பிளான்ட். இந்த பிளான்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தே வில் அண்டர்கோ கேமெட்டோஜெனிசிஸ். ஸோ கேமெட்டோஜெனிசிஸ் போயிட்டு என்ன பண்ணுது உங்களுக்கு கேமெட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ எப்படி கேமெட்டோஜெனிசிஸ் போகும் உங்களுக்கு, இந்த ஸ்போரோஃபைட்டில் ஃப்ளவர்ஸ் இருக்கா, ஸோ ஃப்ளவர்ஸில் என்ன இருக்கும் உங்களுக்கு, ஸோ ஃப்ளவர்ஸில் ஆந்தர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் இருக்கும். என்ன இருக்கும் உங்களுக்கு, ஸோ இதுக்கு பேர் தான் உங்களுக்கு ஃபிலமெண்ட், அப்புறம் ஸ்டேமன் சொல்லுவோம் இல்லையா. மேல் பார்ட் என்ன சொல்லுவோம் ஃபீமேலில், நம்ம இதில் பிளான்ஸில் வந்து மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட்னு சொல்லுவோம் இல்லையா. மேல் பார்ட்டுங்கிறது எது ஸ்டேமனுங்கிறது என்ன இருக்கும், ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், ஒரு ஹெட் போர்ஷன் ஆந்தர் இருக்கும். ஸோ இதுதான் என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த மகரந்தன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் கலரில் இந்த இதில் ஹைபிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து தான் போலன் கிரெயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ் தான் ஸ்போர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்போர்ஸ் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த பிளான்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்குனால அதுக்கு பேர் ஸ்போரோஃபைட். அதே மாதிரி ஃபீமேல் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஃபீமேல் பார்ட் வந்து எப்படி இருக்கும் ஆக்சுவலாக, ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்பல் இல்லைனா பிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஸோ இதில் தான் நான் உங்களுக்கு எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ எக்குங்கிறது என்னது ஃபீமேல் கேமேட். ஸோ கேமெட்டோஜெனிசிஸ் மூலமாக இந்த ஸ்போரோஃபைட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, கேமேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ மியாசிஸ். மியாசிஸ்னா என்ன சொல்லியிருக்கீங்க, ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ மியாசிஸ் மூலமாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்ளாய்டு ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹெப்ளாய்டு கேமெட்டோஃபைட் கேமேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மேல் கேமேட் ஃபீமேல் கேமேட். மேல் கேமேட் வந்து போலன் கிரெயின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபீமேல் கேமேட் அப்படிங்கிறது எக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா? ஸோ அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது ப்ரொடியூஸ் பண்ணுது. மியாசிஸ்ன்னு சொல்லும் போது என்னது உங்களுக்கு என், அப்போ ஹெப்ளாய்டு நம்பர்ஸ். நீங்கள் அந்த எக் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயே என்ன இருக்கும், என் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும்.
போலன் கிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற மேல் கேமெட்டுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ n+n, அப்போ n+n என்னது உங்களுக்கு இது வந்து ஹெப்ளாய்டு இன் நேச்சர். ஸோ இது அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்காமி. சின்காமின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் நம்ம, ஃபியூஷன் ஆஃப் கேமேட்ஸ். மறுபடியும் ஃபியூஷன் ஆஃப் கேமேட் ஜைகோட் ஃபார்ம் பண்ணுது. மேல் கேமெட் டு ஃபீமேல் கேமெட் என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த இடத்துல போலன் கிரெயின் போயிட்டு மேலே உட்காருமா, ஸோ உள்ளுக்குள்ளே போய் ஃபியூஷன் நடக்குமா, ஃபியூஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே ஜைகோட் ஃபார்ம் ஆகி தான் சீடு மாறும் உங்களுக்கு, சீடு மாறும் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஜைகோட் ஃபார்ம் ஆயாச்சு. இந்த ஜைகோட் உடனே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தே வில் அண்டர்கோ மைட்டாசிஸ் டிவிஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு, மியாசிஸ் நடந்துச்சு. ஸோ மியாசிஸ் நடக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நடந்திருக்கு உங்களுக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஜைகோட் என்னவா மாறும்னு பார்த்தீங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு இது ஜைகோட் அப்படின்னு வச்சுக்கோங்க 2n. இது வந்து மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி 2, 4, 6, 8ன்னு அது நல்ல மல்டிசோலார் ஸ்ட்ரக்சராக வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சீடு ஃபார்ம் ஆகும். அந்த சீட்லேருந்து என்ன உங்களுக்கு பிளான்ட் வளர ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக உருவாகி தான் அது உங்களுக்கு ஸ்போரோஃபைட் மறுபடியும் வந்து பிளான்ட்டாக வந்து வருது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜைகோட் வந்து உடனே மியாசிஸ்லாம் போகாது. அது மைட்டாசிஸ் அப்படின்னா ஈக்குவல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்குது, இப்போ ஒரு ஜெராக்ஸ் காப்பி போடுறோன்னா அதே மாதிரி காப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே வருதுல. ஒரு புக் இருக்குது, என்டையர் புக்கு ஜெராக்ஸ் காப்பி 100 காப்பீஸ் போட்டோம்னா அதே புக் அப்படியே கிடைக்கும். அதுதான் என்னன்னா மைட்டாசிஸ். மியாசிஸ்ங்கிறது பாதி புக் போடுற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி. ஓகே, மைட்டாசிஸ் மூலமாக அந்த ஜைகோட் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது. அதுதான் மறுபடியும் பிளான்ட். அந்த பிளான்ட் மறுபடியும் என்ன பண்ணும், ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னு சைக்கிள் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஞ்சம் இடம் இங்கே தெரியுதா, இந்த கேமேட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த கேமேட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்ளாய்டாக இருக்குது. ரிமைனிங் ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கு, டிப்ளாய்டாக தான் இருக்குது. ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட்லேருந்து அந்த போலன் கிரெயின் ப்ரொடியூஸ் ஆகிற வரையிலுமே எப்படி இருக்கு உங்களுக்கு, அது வந்து டிப்ளாய்டு நேச்சரில் தான் இருக்குது. அது அந்த ஃபெர்டிலைசேஷன் அப்போ கேமேட் ஃபார்ம் ஆனதுலேயே அந்த கேமேட் மட்டும்தான் உங்களுக்கு n. ரிமைனிங் எல்லாமே மேஜர் லைஃப் சைக்கிளில் இப்படி இருக்கும் உங்களுக்கு, அது 2n தான் ஸ்பெண்ட் பண்ணுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இந்த சைடு நெக்ஸ்ட் ஹெப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ ஹேப்ளோ டிப்ளான்டிக்னு சொல்லலாம், இல்லை டிப்ளோ ஹேப்ளான்டிக் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது அப்படின்னா ரெண்டுமே பாதி பாதியாக இருக்கும். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பிரையோஃபைட்ஸ், அதுக்கப்புறம் டெரிடோஃபைட்ஸ். ஸோ பிரையோஃபைட்ஸ்லையும் டெரிடோஃபைட்ஸ்லையும் நீங்கள் என்ன பார்க்கலாம், ஸோ இந்த சைக்கிளை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பிரையோஃபைட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பிரையோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேமட்டோஃபைட் தான் மெயின் பிளான் பாடியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து பிரையோஃபைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் பிளான் பாடி. பிரையோஃபைட்டோட மெயின் பிளான் பாடி இதுதான். ஓகே, அது கேமட்டோஃபைட். கேமட்டோஃபைட் என்ன பண்ணும், கேமட்டோஜெனிசிஸ் மூலமாக என்ன பண்ணுது, கேமேட்ஸாக ஃபார்ம் பண்ணுது. மேல் கேமேட் ஃபார்ம் பண்ணுது, ஃபீமேல் கேமேட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பிரையோஃபைட் என்ன பண்ணும் உங்களுக்கு, ஸோ இந்த இடத்துல மேல் கேமேட் ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஃபீமேல் கேமேட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், ரெண்டுக்கும் நடுவில் ஃபியூஷன் நடக்கும். அப்போ என்ன, அதுக்கு பேர் என்ன, சின்காமி. சின்காமிங்கிறது என்னது உங்களுக்கு, ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மேல் கேமேட் வந்து இங்கே போயிட்டு ஃபியூஷன் நடக்கும். ஸோ ஃபியூஷன் ஆகும்போது என்ன உங்களுக்கு இமீடியட்டாக அந்த இடத்துல ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. Z அப்படின்னு எழுதுறேன் பாருங்க. ஸோ ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு இங்கே வந்துட்டு. ஸோ ஜைகோட் வந்து என்ன உங்களுக்கு 2n. ஏன்னா ஆல்ரெடி என்ன இருந்துச்சு உங்களுக்கு, இங்கே ஃபீமேல் கேமேட் இருந்துச்சு, இங்கே ஒரு n, இங்கே ஒரு n. இந்த மேல் கேமேட் போயிட்டு ஃபீமேல் கேமேட் கூட ஃபியூஸ் ஆகும்போது என்ன மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு, அது 2n கன்வெர்ட் ஆயாச்சு. அது ஜைகோட். இப்போ இந்த ஜைகோட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன நடந்துச்சு, இமீடியட்டாக மியாசிஸ் நடந்துச்சு. அந்த மாதிரி நடக்க கிடையாது. இங்கே என்னன்னா இது மைட்டாசிஸ்ங்கிற டிவிஷன் மூலமாக அது ஒரு தனி ஸ்ட்ரக்சராக வளர ஆரம்பிக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி வளர ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இப்படி வளர்ந்து ஸ்ட்ரக்சர் இப்படி வளரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட். இங்கே கிளியராக பாருங்கள். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வேறு கலரில் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா கேமட்டோஃபைட். இதுதான் மெயின் பிளான் பாடி. ஸோ கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஜைகோட் என்ன வருது, அது ஒரு தனி ஸ்ட்ரக்சராக வந்து ஒரு தனியாக பிரான்ச் இருக்குல்லையே, அந்த மாதிரி தனியாக பிரான்ச் மாதிரி உங்களுக்கு வளருது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது 2n. ஆனால் கேமட்டோஃபைட்டுங்கிறது என்ன உங்களுக்கு, இது n தான், n ஒன் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஆனால் இது ஜைகோட்லேருந்து டைரெக்டாக டெவலப் ஆகிறதுனால இது 2n இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு நேச்சராக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்போரோஃபைட். டிப்ளாய்டு தெரியுதுல, டிப்ளாய்டு நேச்சர். மறுபடியும் என்ன பண்ணும், இந்த ஸ்போரோஃபைட் என்ன பண்ணும், நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கிருந்து என்ன நடக்கும் உங்களுக்கு, ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ மறுபடியும் மியாசிஸ் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்லா வளர்ந்துடும், பிரான்ச்சஸ் மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் ரிலீஸ் பண்ணுது. இந்த ஸ்போர்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, n ஹெப்ளாய்டு நேச்சராக இருக்கும்.
இந்த ஸ்போர் மறுபடியும் என்ன உங்களுக்கு நல்லா பெருசாகி டெவலப் ஆகி அது ஒரு தனி கேமெட்டோஃபைட் பிளான்ட்டாக மாறும். மறுபடியும் இது கேமெட்டோஃபைட் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், ஸ்போரோஃபைட் ஃபார்மாக இது டெவலப் ஆகும். இது நல்லா கிளியராக பாருங்கள். ஒரு பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் சைக்கிளில் பாதி இது ஹெப்ளாய்டாக வந்து போகுது, இன்னொரு பாதி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு உங்களுக்கு டிப்ளாய்டாக இருக்குது. அப்போ ரெண்டுமே இருக்குது, அதனால தான் இதுக்கு பேர் ஹேப்ளோ டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இமீடியட்டாக மியாசிஸ் போயிடும், இங்கே மைட்டாசிஸ் போய் அது பெரிய ஸ்ட்ரக்சராக வரும், அதுதான் மெயின் பிளான் பாடி. இங்கே அப்படி கிடையாது, பாதி பாதி இருக்குது, அதனால் இதுக்கு பேர் ஹேப்ளோ டிப்ளாண்டிக் அப்படின்னு சொல்லலாம். இதில் டெரிடோஃபைட்ஸில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டெரிடோஃபைட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்க நான் பாருங்கள். ஸோ டெரிடோஃபைட்ஸில் என்ன நடக்கும்னா, டெரிடோஃபைட்ஸில் மெயின் பிளான் பாடி யார் அப்படின்னா ஸ்போரோஃபைட் தான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆக்சுவலாக. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மெயின் பிளான் பாடி. இதில் டெரிடோஃபைட்ஸில் இதுதான் மெயின் பிளான் பாடி. இது வந்து ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் என்ன பண்ணும், ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸ் என்னது உங்களுக்கு, இங்கேருந்து ஸ்போர்ஸ் ஆக்சுவலாக இங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இங்கேருந்து வந்து ஸ்பொராஞ்சியான்னு சொல்லுவாங்க இதில் வந்துட்டு. ஓகேவா, அந்த ஸ்பொராஞ்சியா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்போர்ஸ் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமெட்டோஃபைட்டாக டெவலப் ஆகும். ஆக்சுவலாக இப்படி இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆகும். ஓகே, இது ஆக்சுவலாக என், நல்லா கிளியராக பார்த்துக்குவாங்க. இது 2n, இது மெயின் பிளான் பாடி ஸ்போரோஃபைட். இதிலிருந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகிற ஸ்போர்ஸ் எப்படி ரிலீஸ் ஆகும், மியாசிஸ். இது மியாசிஸ் மூலமாக என்ன பண்ணுது, ஹெப்ளாய்டு ஸ்போர்ஸை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஹெப்ளாய்டு ஸ்போர்ஸ் அடுத்து என்ன பண்ணுது உங்களுக்கு மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் என்னது, ஈக்குவல் டிவிஷன். ஸோ அந்த என்கிறது நான் உங்களுக்கு திரும்ப மல்டிப்ளை அது ஒரு தனி ஸ்ட்ரக்சராக பெரிய ஸ்ட்ரக்சராக வந்து வளருது. அப்படி வளரக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு கேமெட்டோஃபைட்டாக வளருது. அதுக்கு என்ன இருக்கும், என் இருக்கும். இந்த கேமெட்டோஃபைட் முன்னாடி என்ன பண்ணும் உங்களுக்கு, கேமெட்டோஜெனிசிஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு, மேல் கேமேட் ஃபீமேல் கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. மறுபடியும் இந்த மேல் கேமேட் ஃபீமேல் கேமேட் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் இது மறுபடியும் என்ன மாறிடும் உங்களுக்கு, ஒரு பெரிய பிளான்ட்டாக டெவலப் ஆகும். ஓகே, இந்த சைக்கிள் இப்படி வரும். இது டெரிடோஃபைட்ஸில். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிரியோஃபைட்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமெட்டோஃபைட் மெயின் பிளான் பாடியாக இருக்கும், அதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சராக வளர்றது தான் ஸ்போரோஃபைட். ஓகேவா, அதில் எண்ணும் இருக்குது 2n இருக்குது. டெரிடோஃபைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பிளான் பாடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு, இது ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் என்ன பண்ணுது, ஸ்போர்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஸ்போர் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆகுது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமெட்டோஃபைட். அந்த கேமெட்டோஃபைட் என்ன பண்ணும், மேல் கேமேட் ஃபீமேல் கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மறுபடியும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா என்ன அது உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு பெரிய பிளான்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது 2n இருக்குது n இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆஃபாக உங்களுக்கு இருக்கிறதுனால ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. தனித்தனி ஸ்ட்ரக்சர்ஸாக நீங்கள் ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அதனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளோ ஹேப்ளான்டிக். டெரிடோஃபைட்ஸ்னு சொல்லும் போது டிப்ளோ ஹேப்ளான்டிக், ஏன்னா மெயின் பிளான் பாடி டிப்ளாய்ட். பிரையோஃபைட்ஸ்னு சொல்லும்போது ஹேப்ளோ டிப்ளான்டிக், ஏன்னா மெயின் பிளான் பாடி யாருன்னா கேமெட்டோஃபைட். ஸோ இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, ஸோ அந்த லைஃப் சைக்கிளில் வந்துட்டு n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கா, 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கா, இல்லை கம்ப்ளீட்டாக வந்து ஹெப்ளாய்ட் டிப்ளாய்ட் எப்படி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேப்ளான்டிக் வந்து ஆல்கே, டிப்ளான்டிக் வந்து ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஹேப்ளோ டிப்ளான்டிக் வந்து பிரையோஃபைட்ஸ், டிப்ளோ ஹேப்ளான்டிக் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் விஷயம், இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ வெரி சிம்பிளாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து படிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.